சந்தோஷமே எங்கும் சந்தோஷமே. Rubilux Rockfort Paints. இசை என்பதே இறைவனை அடைவதற்கான ஒரு வண்டி. அந்த வாகனத்தில் ஏறினா அது கொண்டு போய் நம்மளை கடவுள்கிட்ட விட்டுரும். எல்லாருமே ஒரு பக்தியோடு தான் பாடியிருக்காங்க. ஒரு இறைவன் மேலே பாடப்பட்ட பாடல் தான். நீங்கள் அந்த பாடலை நான் பாடுவேன், ஆனால் அதில் எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொன்னால் இது ஒத்துக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லை சார். இது ஏதாவது கச்சேரி கேட்டுட்டு ஐயோ தலைவலிக்குதுன்னு ஓடி வந்திருக்கீங்களா? நிறைய கச்சேரி பாதியில் எழுந்து ஓடி வந்திருக்கேன். சங்கீதத்திலே ஒரு நாத்திக கோஷ்டி, இசைக்கு பக்தியெல்லாம் அவசியமே இல்லை, எதுக்கு பக்தி? நீங்கள் கீர்த்தனையை கிரமமாக கற்றுட்டு கிரமமாக பாடினா போகிறோம். இது கிரமம் இல்லை, அக்கிரமம். தெரிஞ்ச பாட்டுன்னா அவன் தலையாட்டுவான். அவனுக்கு தெரியல, நல்லா வாசிக்கிறாங்க, ஏதோ ராகம் வாசிக்கிறாங்க தெரியுது, அவன் கொஞ்சம் நேரம் உட்காந்துப்பான், அப்புறம் இப்படி திரும்பி பார்ப்பான், பார்த்துட்டு கேன்டீனுக்கு எழுந்து போயிடுவான். சங்கீதத்துக்கு ராகம், தாளம், பாவம் இதை எல்லாத்தையும் நமக்கு கொண்டு வர்றது சாகித்யம் தான். நம்ம சங்கீதத்துக்கும் நார்த் இந்தியன் மியூசிக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நார்த் இந்தியாவில் சாகித்யம் முக்கியம் இல்லை, ஒரு 4 வரியை வச்சுட்டு அவங்க ஃபுல்லாக ஓடிடுவாங்க. ஆமாம், இன்றைக்கி இருக்கிற ஆடியன்ஸுடைய ட்ரெண்டு வேறு மாதிரி மாறிட்டு, எல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி ஆகிடுச்சு. ரெண்டாவது இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்களுக்கு பிடிச்ச பாட்டை மட்டும் யூடியூப்பில் போட்டு கேட்டுருக்காங்க. 4 மணி கச்சேரி ஒருத்தர், 6:45 கச்சேரி ஒருத்தர், 6:45 கச்சேரி ஒரு நாசரத்தான் வாசிக்கூடாதா? இன்னும் கூட அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். இப்போ கொடுக்கறது போகாது. 50% தமிழில் பாடணும்னு சொல்லி ஒரு சட்டம் கொண்டு வரணும் சார். சபாக்கள் தான் சார் அதை பண்ண முடியும், நீங்களும் நானும் பண்ண முடியாது சார். கோடீஸ்வரையர், பாபநாசம் சிவன், முத்தியாபாதர், சரி, அவங்கள நான் ஒரு தடவை எழுதினேன். 20ஆம் நூற்றாண்டின் மும்மூர்த்திகள், இவங்க 3 பேரையும் பற்றி எழுதியிருந்தேன். சபாக்களில் ஒரு எண்ணி 100 பேர் இருந்தாலும் கேண்டீனில் ஒரு 250 பேர் பார்த்துருங்க, கவனிச்சிங்களா? உண்மைதான். அதுலேயும் முக்கியமாக நாரதகான சபாலையும் பார்த்தசாரி சாமி சபாலையும் கேன்டீனுக்கு நல்ல க்ரௌட் வருது. மார்வாடிஸ்லாம் வராங்க. அவங்களுக்கெல்லாம் கச்சேரி பற்றி ஒன்றும் தெரியாது. இந்த டைமில் இங்கே போனால் இங்கே நல்லாயிருக்கும், மசால் தோசை, ஆனியன் ரவாலாம் நல்லா போடுவாங்க அப்படின்னு சொல்லி சாப்பிட்றதுக்குன்னு ஃபேமிலியோடு கிளம்பி சாயந்தரம் சாப்பிட்டு போகிறாங்க. இந்த கேன்டீன் நடத்துகிறவங்களுக்கெல்லாம் 1 வருஷத்துக்கு வேணுங்கிற கல்யாண கான்ட்ராக்ட் இங்கே புக் ஆகுது. இனி காயத்ரி எங்கேயோ டாப்பில் போயிடுச்சு, அவங்க தான் நம்பர் 1ல் இருக்காங்க. ரொம்ப வருஷமாகவே அவங்க தான் டாப்பில் இருக்காங்க. இன்ஸ்ட்ருமெண்ட்டை பொறுத்தவரை இன்னைக்கு அது என்னதான் வாசிச்சாலும் கூட்டம் வரமாட்டேங்குதுங்கிறாங்க. அது என்ன சார் காரணம்? என்ன ராகம், என்ன பாட்டுன்னு சொல்லிட்டு வாசிக்கணும். இவங்க ஒன்றுமே அனௌன்ஸ்மெண்ட்டே பண்ணுறதில்லை ரொம்ப பேர், எக்ஸப்டிங் வெரி ஃபியூ மியூசிஷியன்ஸ். பாக்கி பேர்லாம் என்ன பண்ணுறாங்க, அவங்க வர்றாங்க சார், வர்ணத்துலேருந்து மங்களம் வரைக்கும் வாசிட்டு போயிடுறாங்க சார். அதில் பாதி புரியுது, பாதி புரியல சார் இவங்களுக்கு. சில பேர் ராகத்தை ரெக்கக்னைஸ் பண்ணுவான், கல்யாணி ராகத்தில் ஏதோ பாட்டு வாசிக்கிறான் அப்படிமா, அவன் கல்யாணி ராகங்கிறது வரைக்கும் எப்படியோ கண்டுபிடிச்சிருவான். சரி, அதில் என்ன பாட்டுன்னு தெரியாது. கல்யாணியில் 200 பாட்டு இருக்கு, 200-300 கீர்த்தனை இருக்குது. அவங்க அதை சொல்லணும். அதே மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வாசிக்கும்போது ஜனங்களுக்கு நல்ல பரிச்சயமான, அவங்களுக்கு தெரிஞ்ச கீர்த்தனைகளை வாசிக்கணும். தெரிஞ்ச பாட்டுன்னா அவன் தலையாட்டுவான். அவனுக்கு தெரியல, நல்லா வாசிக்கிறாங்க, ஏதோ ராகம் வாசிக்கிறாங்க தெரியுது, அவன் கொஞ்சம் நேரம் உட்காந்துப்பான், அப்புறம் இப்படி திரும்பி பார்ப்பான், பார்த்துட்டு கேன்டீனுக்கு எழுந்து போயிடுவான். நம்ம ஊரில் ஏன் ஒன்றும் கீர்த்தனை காதால கேட்கணுங்கிற அந்த ஆட்டிடியூடே இருக்குது. ஆமாம், நம்ம சங்கீதத்துக்கு கீர்த்தனை தான் சார் மெயின், அதுதான் ஆபரணம். சங்கீதத்துக்கு ராகம், தாளம், பாவம் இதை எல்லாத்தையும் நமக்கு கொண்டு வர்றது சாகித்யம் தான். இந்த சாகித்யம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். அந்த சாகித்யத்தில் ஒரு இதுவாக வர்றது தான் ராகம், தாளம், பாவம். இது 3 சேர்ந்து கீர்த்தனையில் அது பிரதிபலிக்கணும். கீர்த்தனையே இல்லாமல் நம்ம சங்கீதம் பண்ண முடியாது. சாகித்யம் நம்ம சங்கீதத்தில் ரொம்ப இட் பிளேஸ் அ வைட்டல் ரோல். இப்போ வடநாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ராகத்தை எடுத்துக்கிட்டு 1.25 மணி நேரம் அதையே வாசிச்சுட்டு இருப்பான். ராக் மால் கோன்ஸ் அப்படின்ட்டு 1.25 மணி நேரத்துக்கு மால் கோன்ஸ் வாசிப்பான் சார். அங்கே உட்காந்து கேட்பாங்க. அங்கே தபலாக்காரங்க என்ன நடையில் வாசிக்கிறாங்களோ அந்த நடையில் இவங்க வாசிப்பாங்க. இப்போ அங்கே ஒருத்தர் ஃப்ளூட் வாசிக்கிறான்னு வச்சுங்களேன், தபலாவை ஃபாலோ பண்ணுவார். தபலா தான் அந்த மெயின் ஆர்டிஸ்ட்டை லீட் பண்ணும். இங்கே அப்படி இல்லை, மெயின் ஆர்டிஸ்ட் என்ன பண்ணுறாரோ அதுக்கு தான் இவங்க பக்கவாத்தியம் வாசிக்கணும். நம்ம சங்கீதத்துக்கும் நார்த் இந்தியன் மியூசிக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நார்த் இந்தியாவில் சாகித்யம் முக்கியம் இல்லை, ஒரு 4 வரியை வச்சுட்டு அவங்க ஃபுல்லாக ஓடிடுவாங்க. ஆமாம், பட் நமக்கு சாகித்யங்கள் ரொம்ப முக்கியம். ஏன்னா பெரிய பெரிய சங்கீத மும்மூர்த்திகள் மாதிரி பெரிய சாகித்ய கர்த்தாலாம் இங்கே நமக்கு ஒரு பெரிய பொக்கிஷத்தை கொடுத்துருக்காங்க. அதை நம்ம பாதுகாக்கணும். அது ரசிகர்களுக்கு என்ன பாட்டுங்கிறது தெரியணும், அவங்களுக்கு புரியணும். இன்ஸ்ட்ருமெண்ட் கச்சேரி பண்ணுறவங்க ஒவ்வொரு பாட்டையும் அனௌன்ஸ் பண்ணிவிட்டு வாசிக்கலாம், தவறு கிடையாது. இவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, இந்த ஆடியன்ஸ்க்கெல்லாம் எல்லாம் தெரியும், இங்கெல்லாம் போய் நம்ம அனௌன்ஸ் பண்ணாக்கா அது சீப்பாக நினச்சிருவாங்க. நான் என்ன கேட்குறேன், ஒரு காலத்தில் சிட்டி பாபு, வீணை பாலச்சந்தர், ஈமணி சங்கரசாஸ்திரி, இப்படி பல ஜாம்பவான்களுக்கு
நல்ல கூட்டம் வந்து ஏன் இப்போ வர மாட்டேங்குது? அப்பயும் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் கேட்டவங்க இருக்காங்க, அப்பவும் வந்து நீங்க சொல்ற ஆட்டிடியூட்ல பார்க்குறவங்க இருக்காங்க. அப்போ அவங்க ஒரு பாலச்சந்தருக்கும் சிட்டி பாபுக்கும் ஏன் அவ்வளோ கூட்டம் வந்தது? அப்படி இல்லை சார், இன்னைக்கு இருக்கிற ஆடியன்ஸ் உடைய ட்ரெண்ட் வேற மாதிரி மாறிட்டு இருக்கு. எல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட் ஆகிடுது. எல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி ஆயிடுச்சு. ரெண்டாவது இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்களுக்கு பிடிச்ச பாட்டை மட்டும் வந்து யூடியூப்பில் போட்டு கேட்டுடுறாங்க. இப்போ நம்மளாம் கச்சேரி கேட்குற காலத்துலலாம் போனோம்னா நம்ம ஒரு 5 கச்சேரி கேட்போம். 2.5 மணி நேரத்துக்கு 5 கச்சேரி கேட்போம். ஒரே நாளில் 5 கச்சேரிலாம் நான் கேட்டிருக்கேன். ஓடுவோம், சபாவாக ஓடுவோம். இங்கே இந்த கச்சேரியாக அது முடிச்சது, இங்கே முடிச்சுட்டு அங்கே போகணும், அகாடமி முடிச்சுட்டு மயிலாப்பூர் ஃபைன் ஆர்ட்ஸ் போகணும். மயிலாப்பூர் படிச்சதுலேருந்து அவசரமாக ஒரு ஆட்டோ வச்சுட்டு டி நகர் வந்து கிருஷ்ணான சபாவில் ஒரு கச்சேரி கேட்டு அப்புறம் வீட்டுக்கு போகணும். இப்படியெல்லாம் நம்ம இப்போ ஷெட்யூல் போடுவோம். நான்லாம் டிசம்பர் சீசன் வந்ததுன்னா 1ஆம் தேதி நியூஸ் பேப்பர் வச்சுட்டு ஷெட்யூல் போடுவோம். இந்தந்த டேட்டில் இந்தந்த டைமில் இந்தந்த சபாக்கு இன்னார் கச்சேரி பண்ணணும். இன்றைக்கி அந்த மாதிரியெல்லாம் அவ்வளோ ஒரு தீவிர ரசிகர்களும் வந்து எண்ணிக்கை குறைஞ்சிருது. அது காரணம் என்னென்னா, வயசானவங்களாம் வீட்டில் உட்காந்து யூடியூப்பில் பார்த்துறாங்க சார். அவங்க தான் சங்கீதத்தை கேட்குறவங்கள. அவங்கள பாதி பேர் வரமாட்டேன்றாங்க. அமெரிக்காவில் பையன் இருக்கான், அவன் அங்கேன்னு ஃபோன் பண்ணி டோன்ட் கோ அவுட் அப்படின்னுறான். இவங்க கம்முன்னு உட்காந்துறாங்க பயந்துட்டு. பசங்க பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நீ என்னத்துக்கு சபாவை சுற்றிட்டு இருக்க, நான் தான் உனக்கு எல்லாத்தையும் யூடியூப்பில் போட்டு கொடுத்துருக்கேன்ல, பேசாமல் வீட்டில் உட்காந்து கச்சேரி கேளு, என்னத்துக்கு அலையிற. இந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் பசங்களால் வந்து பெரியவங்களுக்கு வந்து நிறைய கச்சேரி கேட்க முடியாமல் போகுது. ஹரிகே சார், இன்னொரு விஷயம் என்னென்னா, நிறைய பேர் வந்து கேட்டதே திரும்ப திரும்ப கேட்குறாங்க. புதுசாக ஒரு பையன் ஏதோ பண்ணுறான்னா அதை கேட்கறது போக மாட்டேங்கிறாங்க. இவங்க திரும்ப திரும்ப ஒரு பாப்புலர் ஆர்டிஸ்ட்டை கேட்டாங்கன்னா, ரஜினி காயத்ரி அங்கே கேட்டேன், அடுத்து இங்கே கேட்க போகிறேன், அடுத்து வாணி மஹாலில் கேட்க போகிறேன், அதையே கேட்டுருக்காங்களே வெஞ்சு. இப்போ நீங்கள் சொல்கிற சில பேரெல்லாம் சொன்னீங்களே, ஜேபி கீர்த்தனா, இந்த மாதிரி கோகுல், இந்த மாதிரி பசங்க வாசிக்கிறாங்கன்னா சரி, அந்த பையன் என்ன வாசிக்கிறான் அப்படின்னு ஏன் அந்த ஆர்வம் வரமாட்டேங்குது? அது நீங்கள் சொல்கிறது கரெக்ட். அது மாதிரி கேட்கணும். புதுசாக யாராவது வாசிச்சாங்கன்னா கூட, அதாவது இவங்களுக்கு என்னன்னா நிச்சயம் நல்லா இருக்குமா, யாரோ 4 பேர் கேட்டு நல்லா இருக்காது கேளுனாக்கா இவங்க போவாங்க. இவங்களுக்கு வந்து இங்கேருந்து போயிட்டு கடைசியில் அந்த கச்சேரி நல்லா இல்லைனாக்கா நமக்கு டைம் வேஸ்ட் ஆகிடுமே நினைக்கிறாங்க. இல்லை, நான் என்ன சொல்ல, ஜெயிச்ச குதிரையை விரட்டுறாங்க. ஆமாம், ஜெயிச்ச குதிரையை தான் விரட்டுவாங்க. அது அந்த ட்ரெண்டு ஆதி காலத்துலேருந்தே உண்டு. நாதஸ்வரத்தை அப்படியே மங்கள இசைன்னு சொல்லி நாளோட காலி பண்ணிட்டாங்களே, பார்த்தீங்களா? நம்ம பாரம்பரிய இசையை அதை நம்ம நிச்சயம் பேசியே ஆகணும். நம்ம பாரம்பரிய இசை எத்தனையோ ஜாம்பவான்கள் தஞ்சாவூர் கும்பகோணம் பக்கத்தில் இருக்காங்க, இன்றைக்கும் நல்ல வாசிக்கிறவங்க இருக்காங்க. ஆனால் அந்த இசைக்கு ஒரு மரியாதை இல்லாமல் ஏதோ ஒரு சபாவில் சும்மா ஒரு 1/2 மணி நேரம் முத நாள் ஒரு மங்கள இசைக்கு மட்டுமா ஒரு இவ்வளோ பெரிய பாரம்பரிய கலை. மங்கள இசை கச்சேரிகள் இன்னும் நிறைய பண்ணோம் சார். கிருஷ்ணகான சபாவில் நாஸ்வர விழானே ஒன்று போடுறாங்க சார். விழான்னு ஏன் சார் நடத்துறீங்க? நீங்கள் மெயின் ஸ்லாட்டில் மெயின் ஸ்ட்ரீம்லேயே அவங்களையும் நடுவில் கொண்டு வர வேண்டியதானே சார்? கொண்டு வரணும், அது சபா பண்ணணும். அது நீங்கள் சொல்கிறது கரெக்டு. இப்போ 4 மணி கச்சேரி ஒருத்தர், 6:45 கச்சேரி ஒருத்தர், 6:45 கச்சேரி ஒரு நாஸ்வரத்தான் வாசிக்கூடாதா? அது வாய்ப்பாட்டில் தான் இருக்கணுமா, இல்லை வயலின் வீணையில் தான் இருக்கணுமா? அது கரெக்டு. நாஸ்வர இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு வந்து இன்னும் கூட அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். இப்போ கொடுக்கறது போராது, இன்னும் கூட அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். அதில் நீங்கள் சொல்கிற மாதிரி நல்லா வாசிக்கக்கூடியவங்கலாம் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த ரெகுலர் கச்சேரியிலேயே நடுவில் வந்து அந்த ஈவினிங் ஸ்லாட்டில் வாசிக்க சொல்லி அவங்கள வந்து நம்ம கொண்டு வரணும் உள்ள. சங்கீதத்திலே ஒரு நாத்திக கோஷ்டி, இசைக்கு வந்து பக்தியெல்லாம் அவசியமே இல்லை. எதுக்கு பக்தி? நீங்கள் கீர்த்தனையை கிரமமாக கற்றுட்டு கிரமமாக பாடினா போகிறோம். இது கிரமம் இல்லை, அக்கிரமம். எதுக்கு பக்தி? நீ வந்து ராமரையும் சீதையும் பாடுறதுனாலே பக்தியோட பண்ணுங்கிற அவசியம் இல்லையே அப்படிங்கிறார். இப்படி ஒரு கோஷ்டி பேசிட்டு இருக்கு. உங்களுக்கு யாருன்னு தெரியும்? இல்லை, நீங்கள் சொன்னோடனே புரியுது யாராக இருக்குன்றதை நான் கெஸ் பண்ணிட்டேன். நல்லா பாடுற பையன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவனுடைய ஞானம் பிடிக்கும், அவனையும் பர்சனலாக பிடிக்கும் எனக்கு. பட் நான் என்ன சொல்கிறேன்னா, நம்மளுடைய முன்னோர்கள் எதுக்காக பாடினாங்க? டூயட் சாங்காக பாடினாங்க. பக்தி சங்கீதம் தான். பக்தி சங்கீதம் தானே இது. தியாகராஜ சுவாமிகள், தீட்சிதர், சாமாசாசிலேருந்து ஆரம்பித்து நீங்கள் அதுக்கு முன்னால் புரந்தரதாசர், அன்னமையா காலத்துலேருந்து போய் இப்போ ரீசெண்டாக 20ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த கோடீஸ்வரையர், பாபநாசம் சிவன், முத்தியாபௌதர், இது வரைக்கும் நீங்கள் வந்தீங்கன்னா 1950 வரைக்கும் இருந்த எல்லாரையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு பக்தியோடு தான் பாடியிருக்காங்க. ஒரு இறைவன் மேலே பாடப்பட்ட பாடல் தான். நீங்கள் வந்து அந்த பாடலை நான் பாடுவேன், ஆனால் அதில் எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொன்னால் இது வந்து ஒத்துக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லை சார். இது தனிப்பட்ட முறையில் ஒரு மனுஷனுக்கு இறை நம்பிக்கை இருக்கா, இல்லை அவன் இறை மறுப்பு கொள்கையில் இருக்கானாங்கிறது அவனுடைய சொந்த விஷயம். யாரோ ஒருத்தர் நாசிகனாக இருந்தானோ அவனை நம்ம திட்ட போகிறது இல்லை. நீ நாசிகனாக இருந்து இப்போ நாசிகனாக இருக்கேன்னு சொல்லி போயிட்டே இருக்க போகிறோம். நம்ம வேலையை நம்ம பார்ப்போம், அவன் வேலையை அவன் பார்ப்பான். ஆனால் எந்த சங்கீதம் இறைவனை காண்பதற்காக பாடினார்களோ, இறைவனை கண்டார்கள், நேரில் கண்டார்கள். தியாகராஜ சுவாமிகளுக்கு சாமி தரிசனம் கிடச்சிருக்கு. முத்துசாமி தீட்சிதருக்கு அந்த கடைசியில்
காசியிலேருந்து அன்னபூர்ணியே வந்து சாட்சாத்தா அப்படியே எதிர காட்சி கொடுத்துட்டு போயிருக்காங்க. காமாட்சி அம்மன் வந்து நினச்சா தரிசனம் கொடுப்பான் யார் சாமா சாஸ்திரிக்கு. சரி. என்ன ஸோ இவங்க எல்லாருமே வந்து அந்த சுவாமி பேரில் பாடினாங்க, அந்த சுவாமி நம்பிக்கையோடு பாடினாங்க. தெய்வம் அவர்களுடைய இசையை ஏற்றுக்கொண்டது. இசையின் வாயிலாக இறைவனை சுலபமாக அடைய முடியும் அப்படிங்கிறத அவங்க ப்ரூவ் பண்ணாங்க. அவங்க எல்லாருக்கும் அது நடந்தது. சுவாமி தரிசனம் கிடச்சி சார். அந்த மாதிரி அவங்களால பார்க்க முடியுது. அப்படி இருக்கும்போது நான் அந்த பாட்டை பாடுவேன், ஆனால் அதில் இருக்கிற அந்த உட்பொருளை வந்து நான் ஏற்றுக்க மாட்டேன், அந்த சாங்குடைய கண்டென்ட்டை நான் ஒத்துக்க மாட்டேன், ஆனால் சாங் பாடுவேன் அப்படின்னு சொல்கிறது வந்து அது வந்து ஒரு ஏற்புடையது இல்லை சார். பெரியாரையும் பாடலாம். நீ அப்புறமா இயற்கை பாடுறேன், மரத்தை பற்றி பாடு, மலையை பற்றி பாடு, ஆறை பற்றி பாடு, வயலை பற்றி பச்சை பச்சேல் வயலே அப்படின்னு ஒரு பாட்டு பாடு. அது எதோ பாடிக்கோ. அவனை இயற்கையை பற்றி பாடக்கூடாதுன்னு சொல்லலை. கடவுள் இல்லாத மற்றவற்றை பற்றியும் பாடலாம். ஆனால் வந்து மும்மூர்த்திகள் கீர்த்தனை பாடுறேன் அப்படின்னா அப்போ உனக்கு அதில் ஃபெய்த் இருக்கணும். ஃபெய்த் இல்லாமல் பாடுறது வந்து அப்போ அது வெளிவேஷம் மாதிரி ஆயிடும், ஹிப்போக்ரஸி மாதிரி ஆயிடாது. அது தியாகராஜன் என்ன சொல்றாரு, சங்கீத ஞானமும் பக்தி வினா சன்மார்க்கமும் கலதே மனசாங்கிறாரு. ஆமாம், சங்கீத ஞானமும் பக்தி வினா. பக்தி இல்லாத சங்கீதம் பாழுகிறாரு. பக்தி இல்லாத சங்கீதம் சங்கீதம் அல்ல அப்படின்னு தியாகராஜ சுவாமிகள் சொல்லியிருக்காரு. சரி. எல்லா மகான்களும் அதை பற்றி சொல்லியிருக்காங்க. இசை என்பதே இறைவனை அடைவதற்கான ஒரு வண்டி. அந்த வாகனத்தில் ஏறினா அது கொண்டு போய் நம்மளை கடவுள்கிட்ட விட்டுரும். மனிதனுக்கும் இறைவனுக்கும் இடையே உள்ள பாலம் தான் இசை, இணைப்பு பாலம், கனெக்டிங் பிரிட்ஜ். அது இசை பிடிச்சோன்னா ஈஸியாக போய் கடவுள் போய் சேர்ந்துடலாம். அப்படின்னு தான் பண்ணியிருக்கோம். அது வந்து சில நேரங்களில் அந்த இசை வந்து பொழுதுபோக்குக்காகவும் நம்ம பயன்படுத்துகிறோம். இப்போ சினிமா பாட்டெல்லாம் நல்லா இருந்தால் கேட்போம். சிலதெல்லாம் அதெல்லாம் ஒரு டைம் பாஸ் பண்ணுறதுக்காக கேட்குறோம். அதுலேயும் அந்த பாட்டை ரசிக்கிறோம். சங்கீதம் நல்லா இருந்தால் தான் ரசிக்கிறோம். அந்த பாட்டு கேட்கும்படி இல்லைன்னா அதையும் கேட்கறது இல்லை நம்ம. ஸோ இந்த நாஸ்திகம் பேசுகிற இந்த கும்பலை பற்றி நீங்கள் வந்து இம்பார்ட்டன்ஸே கொடுக்காதீங்க, விட்டுருவோம். அவங்கள இக்னோர் பண்ணுங்க. அதுதான் பெஸ்ட் பனிஷ்மெண்ட். அவன்கிட்ட போய் ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கிறத விட அவங்கள கண்டுக்காமல் ஹேண்ட் சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். அதுதான் பெரிய இன்சல்ட். ஆமாம் அவ்வளோதான். அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடாது. நமக்கு உடன்பாடு இல்லை இந்த கொள்கையில். அப்போ என்ன பண்ணோம், விலகிடணும். அன்ஃபார்ச்சுனேட்லி பிரபல பத்திரிகைகள்லாம் வந்து ஆங்கில பத்திரிகைகள்லாம் 3 காலம் அவங்களுக்கு இடம் கொடுக்குது. அதில் பிரச்சனை. அது அவங்களுக்கும் இவங்களுக்கும் என்ன தொடர்போ தெரியாது. இன்றைக்கும் சபாக்களில் ஒரு கர்நாடகாவோ அல்லது கேரளாவோ அல்லது ஆந்திராவோ போனால் அங்கே மெயினாக அந்த மொழி பாடல்கள் பாடிட்டு கடைசியாக வேணால் ஒரு போகிறதுன்னு ஒரு தமிழ் பாட்டு பாடும். அது கூட ரொம்ப கஷ்டம். தமிழ்நாட்டில் மட்டும் எல்லாத்தையும் பாடிட்டு கடைசியில் ஒரு பாரதியார் பாடுறது சரியா? தவறு. ஏன் தமிழில் எவ்வளோ நல்ல மெயினாக எடுத்துகிட்டு பாடுற பாடலெல்லாம் இருக்கே. ஊத்துக்காடு இல்லையா, கோபாலகிருஷ்ண பாரதி இல்லையா, பாபநாச சிவன் எவ்வளோ பண்ணியிருக்காரு. பாபநாச சிவனுடைய கரகர பிரியான்னு எடுத்துட்டு அதிலே கிட்டத்தட்ட ஒரு 70-80 சீர்காழி மூவர் இல்லையா, சீர்காழி மூவர், கோபாலகிருஷ்ண பாரதி. ஏன் புரியாத மொழியிலேயே இவங்க பாட்டை பாடிட்டே இருக்காங்க? என்ன கணக்கு அது? அது தவறு சார். அது இவங்க வந்து அதுதான் சங்கீதம் நினச்சிட்டு இருக்காங்க சார். இவங்களுக்கு இன்னும் அது புரியலை. ஒரு மனிதன் நமக்கு இணக்கமாக இருக்கணும்னா அவனுடைய பாஷையில் நம்ம பேசினா தான் சார் அவனுக்கு ஃப்ரெண்ட் ஆவான். அதுதான் அவனை கம்யூனிகேட் பண்ணோன்னா அவனுக்கு தெரிஞ்ச பாஷையில் கம்யூனிகேட் பண்ணோம் சார். பேசுறதுக்கே இது ஆடுறதுக்கும் அது பொருந்தும். யார் ஆடியன்ஸோ அவனுக்கு தெரிஞ்ச பாஷையில் பாடணும். பாடினா தப்பே கிடையாது. ஏன் தமிழில் பாடினா என்ன தப்பு? தமிழில் எவ்வளோ ஆயிரக்கணக்கான பாடல்கள் இருக்கே தமிழில். முத்துத்தாண்டவர், மாரிமுத்தா பிள்ளை, அருணாசல கவிராயர். ஆடியன்ஸ்க்கே பார்த்தீங்கன்னா ஒரு 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 ராகம் பாடினாங்கன்னா உடனே இவங்க அடுக்குறாங்க. தியாகராஜ கீர்த்தனை இது, தீட்சிதர் கீர்த்தனை அது, தமிழுக்கே வரமாட்டேங்கிறாங்க. இது எது பாடுவாங்கன்னு இவங்க அவங்க கேட்டு அது பழக்கமாயிடுது. இந்த இதெல்லாம் ட்ரெண்ட் கொண்டு வரணும் சார். 50% தமிழில் பாடணும்னு சொல்லி ஒரு சட்டம் கொண்டு வரணும் சார். சபாக்கள் தான் சார் அதை பண்ண முடியும். நீங்களும் நானும் பண்ண முடியாது சார். 50% பாடணும். 50% தமிழில் பாடணும். அப்போ தான் சான்ஸு. ஆமாம். பாக்கி 50% நீ வந்து சம்ஸ்கிருதம், தெலுங்கு, கன்னடம் எல்லாம் பாடிக்கோ. 10 பாட்டு 5 பாட்டு பாடணும். 5 பாட்டு தமிழ் பாட்டு பாடு அட்லீஸ்ட் அப்படின்னு கொண்டு வரலாம். அது ஒன்றும் தவறு இல்லை. அதே மாதிரியே சபாலெல்லாம் வந்து நான் இன்னொரு சஜஷன் கொடுக்குறேன். அவங்க பாடுறவங்க என்ன பாட்டு பாடுறாங்க, அது என்ன ராகம், என்ன தாளம், அதை இயற்றியவர் யார் அப்படின்னு ஒரு துண்டு சீட்டில் பிரிண்ட் பண்ணி உள்ளே போகும்போது கொடுத்துடணும் சார். ஏன்னா இவங்க அனௌன்ஸ் பண்ண மாட்டேன்றாங்க. வாய்ப்பாட்டில் இருக்கவங்க கண்டிப்பாக அனௌன்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்போ இவங்க பார்த்துக்கிட்டே வருவாங்க. இந்த பாட்டை பார்த்தோன்னே ஓ இது இந்த ராகம் அவங்களுக்கு ஒரு புரியும். அப்போ தான் நெருக்கமாக வருவாங்க. ஒரு மனுஷனுக்கு புரிஞ்சாதான் சார் ஒரு விஷயத்தை செய்வான். சமயத்தில் எழுதுவா நடக்குது. ஒரு 12 நிமிஷம் ராகத்தை பாடிவிட்டு கடைசியில் தான் பாடின ராகம் எதுன்னு கீர்த்தனையும் பாடி முடிச்சுட்டு அப்புறம் சொல்கிறாங்க. ஆமாம், குழப்பத்திலேயே இருக்காங்க. அவங்க ஏதோ அவங்களுக்கு ஒரு வெஞ்சர் பண்ண ஒரு ரேர் ராகம் பாடணும்னு எடுத்து பாடுறாங்க. பாடட்டும், ரேர் ராகம் 1-2 பாடணும். எல்லாரும் திரும்ப திரும்ப காம்போதி, சங்கராபரணம், தோடி இதே பாடிட்டு போவோம். கல்யாணி
இந்த மாதிரி ஒரு 10-12 ராகம் கனராகம் சார். கனராகம் ஒன்று கண்டிப்பாக கச்சேரியில் இருக்கணும். மும்மூர்த்திகள் கீர்த்தனை எல்லாத்துலேயும் ஒன்று இருக்கணும். தமிழுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். என்ன பாட்டு பாடுறோம் என்ன ராகங்கிறத அனௌன்ஸ் பண்ணுறதுல தப்பே கிடையாது. இல்லைன்னா சபாக்காரங்கள்ட்ட முன்கூட்டி சொல்லி அவங்க ஒரு சின்ன ஒரு A4 பாதி சைஸுக்கு ஒரு பேப்பரில் அதை பிரிண்ட் பண்ணி ஸோ பாட்டு இன்னார் வயலின் இன்னார் மிருதங்கம் இன்னார் கடம் பாடவிருக்கும் பாடல்கள் அப்படின்னு போட்டு அந்த பாட்டுடைய பல்லவி அதோட ராகம் தாளம் இயற்றியவர் இதை ஒரு ஸ்லிப்பு பிரிண்ட் பண்ணி கொடுத்து அதை பின்பக்கம் யாராவது எதிர்க்க இருக்கிற கடைக்காரன் நீ ஆடு கொடுப்பான்னு அவனே பிரிண்ட் பண்ணி கொடுத்துருவான். இது ஒன்றும் செலவு கிடையாது. இது சின்ன விஷயம். யார் வேணால் பண்ணுவாங்க இதுக்கு ஆடு கொடுக்குறது. அந்த மாதிரி பண்ணி என்டர் ஆகும்போது எல்லாருக்கும் கையில் ஒன்று கொடுத்துட்டு அவன் பார்த்துட்டு ஃபாலோ பண்ணிகிட்டே வருவான். அப்போ எழுத போக மாட்டான் பாதியில். அடுத்தது இது வருது அவனுக்கு பிடிச்ச பாட்டாக இருக்கும். அது கடைசியில் வர பாட்டு அதுக்காக வேண்டி உட்காருவான். அதனால் இதை வந்து பண்ணணும் சார். ரொம்ப பேருக்கு என்னன்னே தெரியாமல் கேட்டுட்டு இருக்காங்க. ஆடியன்ஸ் பாதி பேருக்கு வந்து ராகம் தெரியல, ஆனால் உட்காந்து தலை ஆட்டுறாங்க. எல்லாரும் கை தட்டினா இவனும் கை தட்டாங்க. சின்ன குழந்தைங்கள்லாம் ஜோராக கை தட்டி ரோபோ மாதிரி ஆயிடுறாங்க. ஆமாம், இன்வால்மெண்ட் வரும். என்னன்னு தெரிஞ்சு கேட்டால் இன்வால்மெண்ட் வரும். அதனால் அது பண்ணணும். அது இப்போ நீங்கள் கேட்டதில் அந்த பெர்கஷன் ஆர்டிஸ்ட்கான லைவ் வித்வான்கள் அதில் யார் வந்து ரொம்ப ப்ராமிசிங்காக நீங்கள் பார்க்குறீங்க? NC பரத்வாஜ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார். நல்லா வாசிக்கலாம். அதே மாதிரி நற்குணம் சங்கர். ஓகே. நற்குணம் சங்கர், அனிருத் ஆத்ரேயா. நம்ம கச்சேரியில் வந்து பிரவீன் ஸ்பார். ஆமாம் பிரவீன் ஸ்பாஷ். அவன் நல்லா வாசிக்கிறான். அவன் வந்து நம்ம உபேந்திரன் சாரோட பேரன். உபேந்திரன் சார் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. என்னோட வயசில் ரொம்ப பெரியவர். ஆனால் என்னை வந்து ஃப்ரெண்ட்லியாக பழகுவார். நான் ஒரு வீட்டுக்கெலாம் போய் அடிக்கடி உட்காந்து பேசுவேன். அவருக்கு எனக்கு என்ன கனெக்டிங் பாயிண்ட்னா ஜோசியத்தில் அவருக்கு ஈடுபாடு. அரியக்குடியிலேருந்து மேண்ட்லின் சீனிவாஸ் வரைக்கும் எல்லாருடைய ஜாதகத்தையும் கலெக்ட் பண்ணி ஒரு புக் போட்டு வச்சிருந்தார். என் ஜாதகம் கூட அதில் இருக்குது. அவர் ஒரு தடவை சொன்னார், நீ மியூசிக் ஃபீல்டில் பெரிய ஆளாக வருவா வெங்கட்ராமான்னார். சார் நான் ஒன்றுமே இன்னும் அறவரையாக இருக்குன்னு கற்றுக்கவே இல்லைன்னு. அதெல்லாம் இல்லை, உன் ஜாதகப்படி நீ ஒரு VIP அப்படின்னார். அது பழிச்சிடுத்து. ஆனால் பாடாமலே வந்துட்டேன். தனிப்பட்ட போல ஒரு கேள்வி கேட்குறேன். அதாவது உங்களை பார்க்குறாங்க, நீங்கள் உள்ளே வரதில் நிறைய பேர் சவாலை அப்படியே கவனிக்கிறாங்க. கவனிச்சதுக்கப்புறம் சரி வெங்கட்ராமன் வராரு, அவர் கொஞ்சம் அவரை சந்தோஷப்படுத்தணும்னு நினச்சி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது தானே. ஹரிகேசனில் முத்தையா பாத்து பாட்டு ஒன்று எடுத்து விட்றாங்க. அதுமாரி நான் பார்த்துருக்கேன். அதுமாரி நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா? நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் ஆக மாட்டேங்கிறது எனக்கு நல்லா தெரியும். ஆனால் நான் பார்த்துருக்கேன். அவ்வளோதான். முத்தியாபாவர் கீர்த்தனை பாடினாலும் நல்லா இல்லைன்னு கச்சேரி நல்லா இல்லைன்னு தான் நான் எழுதுவேன். இல்லை நான் சில கச்சேரி முத்தியாபாவர் கீர்த்தனை பாடிட்டாங்கிறதுக்காக அவன் கச்சேரி ஓஹோன்னு எழுதுறாங்க. அவங்க அப்படி நினைச்சிறாங்க. இல்லை இருக்கலாம், மேபி இருக்கலாம். ஏன்னா நான் எல்லாருக்கும் ஒரு ரிக்வஸ்ட் என்னோட விமர்சனம் சொல்லியிருக்கேன். தயவு செஞ்சு ஒரு பாட்டாவது முத்தியாபாவர் கீர்த்தனை எல்லாரும் பாடுங்கன்னு சொல்லி நான் சொல்லுவேன். ஏன்னா அருமையான கீர்த்தனை எல்லாம் பண்ணியிருக்காரு. 24 ராகம் கண்டுபிடிச்சிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு மும்மூர்த்திகளுக்கு அப்புறம் ஒரு முக்கியமானவர் இவர் தான். 20ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த முக்கியமான ஒரு கம்போசர் வந்து முத்தையா பகவதர் இல்லையா? இவர் 20ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த கம்போசர்ல 3 பேர் முக்கியமானவங்க சார். சரி. கோடீஸ்வரையர், பாபநாசம் சிவன், முத்தையா பகவதர். சரி. அவங்கள நான் ஒரு தடவை எழுதினேன். 20ஆம் நூற்றாண்டின் மும்மூர்த்திகள் இவங்க 3 பேரையும் பத்தி எழுதியிருந்தேன். 20th செஞ்சுரியில் ஒரு ட்ரினிட்டி உண்டுன்னா அது இவங்க 3 பேர் தான். ஆமா, முத்தையா பகவதர் வந்து கன்னடம், தமிழ், சமஸ்கிருதம் பல லாங்குவேஜில் விளையாடிருக்காரு. 7 மொழிகளில் பாடிருக்காரு. அவ்வளோ பாண்டித்யம் கிடைச்சது அவருக்கு. அவருக்கு மதர் டங் தமிழ் தான். அவர் சங்கீதம் படிச்சதெல்லாம் திருவையாறுல. சாம்பசிவ பாகவதருடைய அப்பா சதாசிவ பாகவதர். அவர் சதாசிவையர், சாம்பசிவையருடைய. ஹரிகேசன்ல இருந்தாலும் எங்க தஞ்சாவூர் பக்கம் தஞ்சாவூர் தான். தஞ்சாவூர்ல வந்து தான் அவர் சங்கீதம் கற்றுக்கிட்டாரு. நான் பெருமை அடைகிறேன். அவரை வேதம் கற்றுக்கோன்னு சொல்லி அவங்க மாமா கொண்டு வந்து விட்டாரு. வேதம் கற்றுக் கொடுக்குற வாத்தியார் வீட்டுக்கு எழுத்த வீட்டில் சங்கீதம் கற்றுக் கொடுக்குறாங்க. இவர் என்ன பண்ணார், மத்தியான நேரத்தில் அங்கே போய் உட்காந்து பாட்டு கேட்டுட்டு இருப்பார். அப்படியே அதில் ஒரு ஈடுபாடு வந்து இதையும் கற்றுட்டு அதையும் கற்றுக்கிட்டார். 2ம் கற்றுக்கிட்டார். பரவாயில்லையே. வேதமும் கிரமாந்திர அத்தியானம் பண்ணி சங்கீதமும் முறைப்படி கற்றுட்டு 2லுமே அவர் வந்து ஒரு ஸ்காலர். எத்தனை வருஷம் வாழ்ந்தார் அவர்? அவர் 1945 காலமானார். 1877 to 1945. இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டாக்டரேட் அவர் தான். ஆமாம். சங்கீத வித்வான்களில் முதலில் டாக்டர் பட்டம் வாங்கியவர் ஹரிகேசநல்லூர் முத்தியா பகவதர். அவரே கச்சேரி மேடைக்கு அதிகமாக வரல. இல்லை, அவர் கம்போசிங்கில் தான் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கார். சாமுண்டேஸ்வரி அம்மன் மேலே 108 நாமாவளிக்கு 108 அஷ்டோத்திர கீர்த்தனைகள். அதே மாதிரி சிவன் மேலே சிவா அஷ்டோத்திர கீர்த்தனைகள். சிவனுடைய அஷ்டோத்திரத்தில் 108 நாமாவளி. ஒரு நாமாவளிக்கும் ஒரு பாட்டு வெவ்வேறு ராகத்தில். அந்த நாமாவளுடைய அர்த்தம் வியாக்கியானாலும் அதில் வந்துடும். அந்த மாதிரி நிறைய கம்போசிங் பண்ணிட்டு இருந்தார் அவர். he was very busy in மைசூர் கோர்ட். மைசூர் மகாராஜா நால்வாடி கிருஷ்ண ராஜேந்திர வடையார் அவர் தான் இவருக்கு காயக சிகாமணி டைட்டில் கொடுத்தார். ராஜாவோட நெருக்கமாக பழகினவர் அவர். அவரும் ராஜாவும் ஒரு நாள் அரண்மனை சுற்றி வந்துட்டு இருக்கும்போது ஈவினிங் வாக்கிங் போவார் மகாராஜா. அப்போ இவரை கூட பேச்சு துணைக்கு யாராவது ஒருத்தரை கூப்பிட்டு போவார்.
இவர் போனப்போ பேசிட்டே போகும்போது அப்போ கேட்டாராம், இந்த அமிர்தவர்ஷினி பாடினா மழை வரும்னு சொல்கிறாங்களே, நீங்கள் பாடுங்க பார்க்கலாம் அப்படின்னாராம். தமாஷா, இல்லை வேணாம், மழை வந்துருத்தனா அப்புறம் ஹைனஸ் நனைஞ்சிருவீங்க, ஹைனஸ் நனையக்கூடாது அப்படின்னாராம். இல்லை பரவாயில்ல, நனைஞ்சா பரவாயில்ல பாடுங்கன்னாராம். இவர் பாடி வித்தின் 2-3 மினிட்ஸ் எங்கேருந்தோ மேகம் இரண்டு வந்து மழை பெஞ்சுது. அமிர்தவர்ஷினிக்கு அவ்வளோ பவர். அமிர்தவர்ஷினிக்கு பவருக்கு பாடினவங்க பாடினா பெய்யும், சில பேர் பாடினா நின்றுடும். நிறுத்துறதுக்கும் அதை யூஸ் பண்ணலாம். ரொம்ப மோசமாக பாடுறவங்க கூப்பிட்டு ரொம்ப மழை பெய்யும்போது அமிர்தவர்ஷினி பாடுறான்னா பாடினான்னா மழை நின்றுடும். ஹரிகேசன் மறுபடியும் இந்த சபாக்கு வருவோம். அந்த மாதிரி ஏதாவது கச்சேரி கேட்டுட்டு ஐயோ தலைவலிக்குதுன்னு ஓடி வந்திருக்கீங்களா? நிறைய கச்சேரி பாதியில் எழுந்து ஓடி வந்திருக்கேன். அவங்க பேர் நான் சொல்ல விரும்பல. வேண்டாம். அது ஒரு போய் பக்கத்துல கேன்டீன்ல போய் ஒரு டிஃபன் அடிச்சதுக்கு அப்புறம் தான் அது அடங்கிருக்கும் இல்லையா? ஆமா. பல இடங்கள்ல நான் பாக்குறேன், சபாக்கல்ல உள்ள கூட்டத்தை விட சபாக்கல்ல ஒரு எண்ணி 100 பேர் இருந்தா கேன்டீன்ல ஒரு 250 பேர் உட்காந்துருங்க. கவனிச்சிங்களா? உண்மைதான் அது. அதுலயும் முக்கியமா நாரதகான சபாலையும் பார்த்தசாரி சுவாமி சபாலையும் கேன்டீனுக்கு நல்ல க்ரௌடு வருது. அங்கே உள்ளேயும் வருது, ஆடிட்டோரியத்திலும் க்ரௌடு வருது, கச்சேரிக்கும் வருது. பட் அந்த 2 சபா கேன்டீன் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி க்ரௌடு வர சபா. அதில் ரொம்ப பேருக்கு சங்கீதமே தெரியாது. அவங்க நேராக வருவாங்க, கேன்டீனில் போவாங்க, சாப்பிடுவாங்க, கிளம்பிடுவாங்க. டிசம்பர் மாதம் ஆச்சுன்னா அவங்க ஃபேமிலியோட டெய்லி இங்கே வந்து சாப்பிட்றாங்க. நிறைய பேர் இவங்கெல்லாம் வராங்க சார், நார்த் இந்தியன்ஸ் எல்லாம், மார்வாடிஸ்லாம் வராங்க. அவங்களுக்கெல்லாம் கச்சேரி பற்றி ஒன்றும் தெரியாது. இந்த டைமில் இங்கே போனால் இங்கே நல்லாயிருக்கும், மசால் தோசை ஆனியன் ரவாலாம் நல்லா போடுவாங்க அப்படின்னு சொல்லி சாப்பிட்றதுக்குன்னு ஃபேமிலியோடு கிளம்பி வந்து சாயந்தரம் வந்து சாப்பிட்டு போகிறாங்க. அதனால் வந்து செவிக்குணம் இல்லாத போது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் அப்படின்னு வள்ளுவர் சொன்னார். அது புரிஞ்சுக்கிறாங்க. இல்லை, இங்கே செவிக்கும் உணவு வழங்கப்படுகிறது, வயிற்றுக்கும் வழங்கப்படுகிறது. செவிக்கு உணவு இல்லாத போதுன்னு தான் அவர் சொன்னார். இங்கே செவிக்கு உணவு இருக்கும்போதே வயிற்றுக்கும் ஈயப்படும். அதனால் அது வந்து நல்ல ஜேஜேன்னு போயிட்டுருக்கு. கேன்டீனில் நல்ல க்ரௌடு. ரேட்டெல்லாம் தாறுமாறாக இருக்கு, கவனிச்சிங்களா? ஆமாம் சார், ரொம்ப காஸ்ட்லி. ஏதாவது ஒரே ஒரு டிஃபன் ஐட்டம் ஒரு காஃபி சாப்பிட்டா 180 ரூபா 200 ரூபா கிட்ட பில் வருது. காஸ்ட்லி தான். அதை கொஞ்சம் வந்து சபாஸ் தான் கண்ட்ரோல் பண்ணணும். சபாக்கள் என்ன செய்கிறாங்கன்னா இவங்கள்ட்ட நல்ல அமௌண்ட் வாங்குறதுனால அவன் நேச்சுரலி அவனுக்கு எங்களுக்கு கட்டுப்படி ஆகலைன்றான். ஆனால் ஒன்று, இந்த கேன்டீன் நடத்துகிறவங்களுக்கெல்லாம் வந்து 1 வருஷத்துக்கு வேணுங்கிற கல்யாண கான்ட்ராக்ட் இங்கே புக் ஆகுது. அவங்க மெயினாக இது போகிறதுக்கு காரணமே இந்த 15 நாளில் இவங்க சம்பாதிச்சு ஒன்றும் பெருசாக பண்ண போகிறதில்ல. நிறைய என்ஆர்ஐ புக் பண்ணிக்கிறாங்க. என்ஆர்ஐ வருவாங்க, அவங்க டிஃபன் சாப்பிட்டுட்டு நல்லா இருந்ததுன்னா மே மாதம் ஃபஸ்ட் வீக்கில் என் பொண்ணு கல்யாணம் மெட்ராஸில் தான் பண்ண போகிறோம், நீங்கள் வந்து கேட்ரிங் கான்ட்ராக்ட் உங்கள்கிட்ட கொடுக்குறேன், நீங்கள் பண்ணுறீங்களான்னு கேட்டு அவங்க உடனே அவங்களோட அட்ரஸை கொடுத்து அதை பண்ணி இது பண்ணி இவங்களுக்கு அந்த மாதிரி வந்து கல்யாண கான்ட்ராக்டில் அவங்களுக்கு நல்ல வருமானம் சார். இந்த கல்யாண கான்ட்ராக்ட் எப்படி கிடைக்குதுன்னா டிசம்பர் மாதம் கேன்டீன் மூலிமா கிடைக்குது, இந்த கான்ட்ராக்ட் மூலிமா அந்த கான்ட்ராக்ட் கிடைக்குது. அதனால அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த கான்ட்ராக்டுக்காக வேண்டி இங்கே கேன்டீன் போடுறாங்க. பட் இவ்வளோ காஸ்ட்லியாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை. அது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான் அது. சமையல் சங்கீதத்துக்கு வருவோம். நிறைய இரட்டையர்கள் பாடுறாங்க, பெண்களும் சரி ஆண்களும் சரி. திருச்சூர் பிரதர்ஸ் பாடுறாங்க, ரஞ்சனி காயத்ரி, அனயா சிஸ்டர்ஸ், இந்த மாதிரி நிறைய பேர் பாடுறாங்க. ஆமாம். அதில் உங்களுக்கு ப்ராமிசிங் யாரை பார்க்குறீங்க? ரஞ்சனி காயத்ரி இப்பயும் அவங்க அந்த ஸ்டாண்டர்ட் மெயின்டைன் பண்ணுறாங்க. ரஞ்சனி காயத்ரி எங்கேயும் டாப்பில் போயாச்சு, அவங்க தான் நம்பர் 1ல இருக்காங்க. ரொம்ப வருஷமாகவே அவங்க தான் டாப்பில் இருக்காங்க. இரட்டையர்கள் எல்லாமே பெண்கள் எல்லாத்துலேயுமே சேர்த்தே சொல்லு, எல்லாத்துலேயுமே அவங்க தான் நம்பர் 1 மியூசிஷியன் இன்னைக்கு யாருன்னா ரஞ்சனி காயத்ரி தான் சொல்லணும் சார். ரஞ்சனி காயத்ரி பாட்டு ரொம்ப கற்பனை ஜாஸ்தி சார். அவங்கள்ட்ட கற்பனை ரொம்ப பெருசு. அது மனோதர்மம்னு சொல்லுவாங்களே, அதுக்கு வந்து அவங்க தான் பெஸ்ட் எக்ஸாம்பிள். சரி, நான் ரஞ்சனி காயத்ரி நல்லா பாடுறேன்னு சொன்னாக்கா உடனே மற்றவங்களாம் நன்னா பாடலன்னு அர்த்தம் எடுத்துக்கூடாது. அந்த கற்பனை ரொம்ப நல்லா இருக்கு. அவங்க பாடுற அந்த கற்பனை, அந்த கோர்வை, அந்த அழகு, கச்சேரி பிளானிங், ஸ்ருதி சுத்தமாக இருக்கணும், நல்ல பாவத்தோடு பாடணும், லயப்பிடிப்பு இருக்கணும், வெரைட்டி ஆஃப் சாங்ஸ் இருக்கணும், ப்ரொனன்சியேஷன் கரெக்டாக இருக்கணும். இது எல்லாத்தையும் விட அளவு அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார். அதை ரொம்ப பேர் புரிஞ்சுக்கல சார். எந்த இடத்துல ராகத்துக்கு எவ்வளோ டைம் ஒதுக்கணும், ஸ்வரத்துக்கு எவ்வளோ டைம் ஒதுக்கணும், எதை முதல்ல பாடணும், எதை பின்னால் பாடணும், அந்த விஷயம் வந்து கச்சேரி பிளானிங்கிற விஷயத்தில் நிறைய பேர் வந்து அதில் தான் வந்து ஃபீல் ஆகிறாங்க. அது வந்து பக்காவாக பிளான் பண்ணி பண்ணணும். மகாராஜபுரம் சந்தானம் கச்சேரிலாம் சக்ஸஸ் ஆனதுக்கு காரணமே அந்த பிளானிங் அழகாக எடுத்துகிட்டு போவார். கச்சேரி வந்து ஒரு நிமிஷம் கூட நடுவில் போர் அடிக்காமல் எடுத்துகிட்டு போவார். அந்த மாதிரிலாம் அந்த அது ஒரு டெக்னிக் சார். அது திருச்சூர் பிரதர்ஸ் கேட்டிங்களா? திருச்சூர் பிரதர்ஸ் கேட்டேன் சார். நான் நல்லா பாடுறாங்க, எனக்கு பிடிச்சிருந்தது. நீங்கள் இத்தனை வருஷமாக சங்கீதத்திலேயே ஊறி போய் இருக்கீங்க, இத்தனை வருஷமாக சங்கீதத்தை பற்றி எழுதுறீங்க, பேசுகிறீங்க. உங்களுக்கு கிடைச்ச விருதுகளை பற்றி சொல்லுங்களேன். கலைமாமணி வாங்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன் நான். ஆமாம் சார், கலைமாமணி நான் வந்து வாங்கிட்டேன். எனக்கு வந்து இசை விமர்சகருங்கிற கோட்டாலே கொடுத்தாங்க. சிலதெல்லாம் வந்து
இசை ஆர்வலர் ஏதோ ஆமாம் ஆமாம் பங்களிப்புன்னு ஏதோ ஒன்று போட்டு வேணுங்கிற மாதிரி கொடுப்பாங்க. அப்படி இல்லை, இசை விமர்சகர் அப்படின்ற கேட்டகரியில் எனக்கு வந்து கலைமாமணி அவார்டு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுத்து சார். சரி, அது வாங்கியிருக்கேன். அது தவிர வந்து விமர்சக ரத்னா, விமர்சக திலகம் அப்படின்லாம் நிறைய சபாஸ் எனக்கு அது மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. மெயினாக கலைமாமணி வந்து சுப்புடுக்கு அப்புறம் நான் தான் சார் வாங்கியிருக்கேன். அமாங் கிரிட்டிக்ஸ், சங்கீத கிரிட்டிக் கேட்டகரியில் சுப்புடுக்கு அடுத்தபடியாக எனக்கு தான் அந்த அவார்டு கிடச்சிருக்கு. அது ஒரு பெருமையான ஒரு விஷயம். அது சண்முகானந்த ஹாலில் கூட போகிறதா சொன்னீங்களே? இல்லை சார், அது சேஷகோபாலனுக்கு அவார்டு கொடுத்தாங்க. ஓ, நேஷ்னல் எமினன்ஸ் அவார்டுன்னு அவருக்கு. நான் வரேன்னு சொல்லியிருந்தேன். கடைசியில் லாஸ்ட் மினிட்ல போக முடியல, ட்ராப் ஆயிடுச்சு அந்த ப்ரோக்ராம். சரி, சங்கீதத்துலேருந்து அப்படியே ஜோசியத்துக்கு வருவோம். சொல்லுங்க. ஏன்னா சங்கீதக்காரங்க ஜோசியத்தில் ஈடுபடுறதுல உங்களுக்கு எப்படி இதில் எப்படி இந்த லைனில் வந்து